புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரையோ சகோதரியையோ முட்டாளை என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யாணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக எதுவும் சொல்வது தீயோனிடமிருந்து வருகிறது. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை வழிபாட்டினுடைய ஒரு சிறப்பை இன்றைய வாசகங்களூடாக நாங்கள் அழகாக பார்க்கின்றோம். வல்லமையாக ஆண்டவருடைய கிருபையினுடைய நிறைவுகளை நாங்கள் இந்த இறைவார்த்தையினுடைய செழிப்பிலே சிறப்பாக நாங்கள் சிந்திக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பொதுக்காலத்தினுடைய 6வது வாரத்துக்குள்ளே நுழைகின்றோம். இறை வல்லமையின் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு 1வது வாசகம் சீராக்கினுடைய ஞான நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றது. நீ விரும்பினால் கடவுளுடைய கட்டளைகளை நீ கடைப்பிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. அதாவது எங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை தருகிறார். அந்த சுதந்திரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறோமா என்பதுதான் இன்றைக்கு முதல் கேள்வியாக அமைந்திருக்கிறது. இன்றைய இறை வார்த்தையினுடைய முதல் கேள்வியாக. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அந்த சுதந்திரத்தை பிழையாக பயன்படுத்தினார்கள். அதனாலே பாவம் செய்தார்கள். பலவீனமானவர்களாக மாறுகிறார்கள். இறை கட்டளையை அவர்கள் மீறுகிறார்கள். அருள் நிலையை அவர்கள் இழந்து போகிறார்கள். அற்புதமான அந்த இடத்தில் இருந்து அவர்கள் துரத்தப்படுகின்றார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லா மனிதருக்குமே சுதந்திரத்தை கொடுக்கின்றார். எது நன்மை, எது தீமை, எது சரியானது, எது பிழையானது, எது உண்மையானது, எது உண்மை இல்லாதது, பொய்யானது, எது நன்மையானது, எது தீமையானது என்பதை மனிதர்கள் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் பொதுவாக நாங்கள் மனிதர்கள் பிழையானதையும் தீமையானதையும் நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்குள்ளே ஒரு காரணம் இருக்கிறது. தீமையானது, பிழையானது கண்ணுக்கு கவர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அது சந்தோஷமாக அமைந்திருக்கிறது. ஆவியினுடைய செயல்களா, ஊனியல்பினுடைய செயல்களா என்று கேட்கின்ற போது ஊனியல்பினுடைய செயல்கள் கண்ணுக்கு கவர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அந்த செயல்களை நாங்கள் செய்கிற போது எங்களுக்கு விருப்பமாக அமைந்திருக்கிறோம். மனிதர்கள் பலர் பாவம் செய்து இழந்து இந்த மீட்பை நாங்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. ஆண்டவர் எங்களை சுதந்திரமாகத்தான் படைக்கிறார். ஆண்டவர் எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் எங்களுக்கு விதிக்கின்றவர் அல்ல. ஆனால் நாங்கள் அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறோமா என்பதுதான் இன்றைக்கு ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு சீராக்கினுடைய ஞான நூலில் இறைவார்த்தை சொல்லும், நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி. கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும், ஆனால் அதை நீ விரும்ப வேண்டும். சரியானவைகளை செய்க எங்களுக்கு ஆசை இருக்கிறது, நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் பிழையானவைகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, பதிலுரை பாடலுக்கு நாங்கள் வருகின்ற போது இறைவார்த்தை சொல்லுகிறது, மாசற்ற வழியில் நடப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றவர்கள். மாசற்றவர்களாக நடப்பவர்கள், கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்பவர்கள். அன்னை மரியாளை நாங்கள் எடுக்கிற போது அவள் மாசில்லாமல் உட்பவித்தவள். அவளுடைய வாழ்க்கையிலே அவள் மாசில்லாமல் இருந்திருக்கிறாள். மாசில்லாமல் உட்பவித்த
தேவ மாதாவை என்று நாங்கள் சொல்லுகிறோம். எதற்காக என்று சொன்னால், அவள் கள்ளங்கபடம் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை. இறை திட்டத்தை அவள் நிறைவேற்றி வாழுகிறார். அப்போ மாசற்ற வழியில் நடப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். கடவுளுடைய திருச்சட்டப்படி நடப்பவர்கள் பேறு பெற்ற. கடவுளுடைய திருச்சட்டம் எதை சொல்லுகிறது? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, தாய் தந்தையை மதித்து நட என்கிறது கடவுளுடைய திருச்சட்டத்தினுடைய கட்டளைகள். இவற்றை நாங்கள் கடைபிடிக்கிற போது நாங்கள் உன்னதமான பேறு பெற்ற பிள்ளைகளாக மாறுகிறோம் என்பதை இன்றைக்கு இறைவார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, 2ஆம் மாதத்துக்கு நாங்கள் வருகிற போது கொரிந்தியர் எழுதிய திருமுகத்திலே மிகவும் பவுல் சிறப்பாக சொல்வார். 1வது கொரிந்தியர் புத்தகத்திலே, சகோதர சகோதரிகளை, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். யார் முதிர்ச்சி பெற்றவர்கள்? இறை வல்லமையோடு இருப்பவர்கள் முதிர்ச்சி பெற்றவர்கள். ஆனால் இது உலக ஞானம் அல்ல. கடவுளுடைய ஞானம் உலக ஞானத்தை போன்றதல்ல. உலக ஞானம் அன்பானவர்களே எங்களுக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை பிழையான ரீதியில் எங்களுக்கு சொல்லித்தருகிற ஞானமாக அது மாறிக்கொண்டே இருக்கும். கடவுளுடைய ஞானம் அப்படி அல்ல. சாலமோனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறது, அவன் சொல்லுவான், உம்முடைய மக்களை வழிநடத்துவதற்குரிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுவான். 2 ஞானம் இருக்கிறது. பிழையான வழியில் எங்களை நடத்துவதற்கான எங்களுடைய கட்டித்தனமான ஞானங்கள் கூட எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் சரியான வழியிலே நாங்கள் செல்வதற்கான ஞானம் எதுவென்று சொன்னால் கடவுளினுடைய ஞானம் என்பதைத்தான் நாங்கள் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது சாலமோன் கேட்பான், ஆண்டவரே, உடைய மக்களை வழிநடத்துவதற்குரிய ஞானத்தை எனக்கு தாரும், தேர்ந்து தெளிகின்ற ஞானத்தை எனக்கு தாரும், சரியானவைகள் பிழையானவைகளை துய்த்துணர்கின்ற ஞானத்தை எனக்கு தாரும், அந்த வல்லமை எனக்கு தாரும் என்று கேட்பானே, அதுதான் ஞானத்தினுடைய சிறப்பு. அதான் ஞானத்தினுடைய இருப்பிடமாகிய ஆண்டவர் எனக்கு அந்த ஞானத்தை தருகிறார். அதான் பரிசுத்தவனுடைய கொடைகளுக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம். ஞானம் 1வது கொடையாக எங்களுக்கு தரப்படுகிறது. அது தேர்ந்து தெளிகின்ற வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சிறப்பு. இன்றைய நற்செய்திக்கு நாங்கள் வருகிற போது ஒரு அழகான பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் ஒரு சிறப்பான பகுதி. நாங்கள் மத்தேயு நற்செய்தியுடைய 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் மலைப்பொழிவை பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய உன்னதமான வார்த்தையினுடைய பகிர்வுகளை சிறப்பாக இந்த நற்செய்தியிலே, இந்த மத்தேயு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பல வகையான விடயங்களை பற்றி அவர் பேசுகிறார். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், நான் அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். திருச்சட்டம் எதை சொல்லுகிறது? உண்மையை சொல்லுகிறது. திருச்சட்டம் எதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது? உண்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சட்டம் மக்களை மேம்படுத்துவதற்காக எங்களுக்கு தரப்படுகிறது. திருச்சட்டம் மக்களுக்குரிய மனச்சாட்சியோடு வாழுவதற்கு எங்களை அழைத்து நிற்கிறது. ஆகவே நாங்கள் எப்படி வாழுகிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்திலையும் இந்த மத்தேயு நற்செய்தியினுடைய 5ஆம் அதிகாரத்திலே சிறப்பாக சொல்வார், கொலை செய்யாதே. கொலை செய்கிறவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். கொலை செய்வது இப்போ எங்களுக்கு சாதாரணமாக போய்விட்டது. மனிதர்களை கொலை உலகத்தில் நாங்கள் திரும்பி பார்க்கிற போது அன்பானவர்களே, எத்தனை மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாட்டை எதிர்த்து நாடு, அரசு எதிர்த்து அரசு, எல்லாம் தான் பெரியவன் என்று நினைக்கிற போது மற்ற நாடுகளை அடக்கி ஆளுகிற எத்தனையோ நாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். அரசியல் தலைவர்கள் எல்லாம் கொலை வெறியோடு அவர்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனாலே கொலை செய்யாதே. கொலை செய்கிறவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் அன்பானவர்களே, நாங்கள் சாதாரணமாக என்னுடைய சகோதர சகோதரிகள் சினங்கொள்பவர் கூட நீ தீர்ப்புக்கு ஆளாவாய். முட்டாளை என்பவர்கள் கூட நீங்கள் தீர்ப்புக்கு ஆளாவீர்கள். நீங்கள் எரிநரகத்துக்கு போய் விடுவீர்கள். அறிவிலியே என்று என்னுடைய சகோதர சகோதரியை பார்த்து சொல்லுபவர்கள் எதை வெளிப்படுத்துகின்றது என்று சொன்னால், நீ சாதாரணமாக கூட நீ சினம் கொள்ளக்கூடாது. நீ மற்றவர்களை பார்த்து கேலி செய்யக்கூடாது. நீ மற்றவர்களை பார்த்து நான் தான் பெரிய அறிவாளி என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை அறிவிலியே என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும். அன்பானவர்களை, இந்த இறைவார்த்தைகளை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். நீ காணிக்கை செலுத்த வருகிறாயா? உனக்கும் உன்னுடைய சகோதர சகோதரிகள் அல்லது மற்றவர்களுக்கும் ஏதாவது பிளவுகள் பிரிவினைகள் இருந்தால் நீ அப்படியே காணிக்கையை வைத்துவிட்டு போ. முதலில் அவர்களோடு சமரசம் செய்து கொள்ள, நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள. எத்தனை பிரிவினைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துன்பங்களை கொடுக்கிற எண்ணங்கள், எவ்வளவு எல்லாவற்றையும் செய்து கொண்டு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம், காணிக்கையை செலுத்துகிறோம், பலியிலே பங்கெடுக்கிறோம், நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். சொந்த பிள்ளையை நாங்கள் எத்தனை பேர் வெறுத்திருக்கிறோம், பெற்றோர்களை நாங்கள் வெறுத்திருக்கிறோம், ஒதுக்கி இருக்கிறோம், சொந்த சகோதர சகோதரிகளோடு நாங்கள் பிரிவினையாக இருக்கிறோம், அன்பு செய்ய மறுத்திருக்கிறோம்.
அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு பயமாக இருக்கிறது. அவர்களை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு. வரட்டு கௌரவங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ பலிப்பீடத்துக்கு வருகிறாய், அவருக்கு நினைச்சுப்பார் உனக்கு யார் உன்னோட பிரச்சனையாக இருக்கிறார்கள். சிந்தித்துப்பார். மனதாலே முதல் அவர்களை மன்னித்து விடு. அவரிடம் போய் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொள் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவார். உன்னுடைய எதிரியை கூட நீ மன்னிக்க முடியும். அதான் உன்னுடைய பகைவருக்கும் நீ அன்பு செய் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அத்திவாரத்திலே நாங்கள் பார்க்கிற வல்லமையான வார்த்தைகள் அன்பானவர்களே. இந்த மத்தேயு நற்செய்தியை நாங்கள் முற்றுமுழுதாக வாசித்தால் என்னுடைய வாழ்வு முற்றுமுழுதாகவே திருந்திவிடும் என்று ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சொல்லுவார் எங்களுக்கு. நாங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் திரும்பி எங்களை பார்க்க முடியும் தானே என்பானவர்களே. சொந்த சகோதரங்களோடு எத்தனை பேர் நாங்கள் பிரிவினையாக பிளவுகளோடு இருக்கிறோம். எத்தனை பேரை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையை சந்தி சிரிக்க வைத்திருக்கிறோம். எத்தனை பேரை பற்றி இல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் கதைத்திருக்கிறோம். வாழ்க்கையில் அன்பானவர்களே, ஆண்டவர் தருகின்ற வாய்ப்பு இந்த உடலோடு உயிர் இருப்பது தான் மாத்திரம்தான். எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்திலே நாங்கள் வாழப்போகிறோம் என்பது எங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனை பேரை நாங்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம். செத்தா கூட என்னுடைய பிணத்திலே முழிக்கக்கூடாது என்று எத்தனை பேர் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். என்னுடைய வாசல் படி மிதிக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் எத்தனை பேரை சொல்லி இருக்கிறோம். நாங்களுடைய மனதினால் எத்தனை பேரை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம். அன்பானவர்களே, கௌரவத்தோடும் ஆணவத்தோடும் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் ஒரு தடவை விபச்சாரம் செய்யாதே ஆண்டவர் சொல்லுவார். விபச்சாரத்தை ஆண்டவர் விரும்பினவர் அல்ல. ஆனால் அந்த விபச்சார பெண்ணை ஆண்டவர் மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பினுடைய ஒரு எழுச்சி தான், அந்த மன்னிப்பினுடைய சிறப்பு தான். அவர் சொல்லுவார், இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த விபச்சார பெண்ணை ஆண்டவர் மன்னிக்கின்றார். விபச்சாரம் செய்யாதே. ஏன் விபச்சாரம் செய்கிறாய்? உனக்கு கொடுக்கப்பட்ட கணவன் மனைவியோடு நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உறவோடு நீ வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதான் ஒருவனுக்கு ஒருத்தியாக நீ வாழ வேண்டும். நீ ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்க. ஏன் விபச்சாரம் செய்கிறாய்? அந்த விபச்சாரத்தினுடைய அந்த வாழ்க்கை முறை அன்பானவர்களே எங்களை இழி நிலைக்கிட்டு சென்று கொண்டே இருக்கும் என்பதை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சொல்லுகிறார். உன்னுடைய வழக்கை உங்களை பாவத்தில் விளைச்சதால் அதை எல்லாம் வெட்டி எறிந்து விடு. உன் வலக்கண் உன்னை பாவத்தில் விளைச்சா பிடுங்கி எறிந்து விடு. ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், பாவம் செய்கிற அந்த விடயத்தில் இருந்து நீ பரிசுத்தமான மகனாக மகளாக நீ மாற வேண்டும். ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது அன்புமிக்க சகோதரனே, குடும்ப வாழ்வினுடைய சிறப்பை அன்றைக்கு இந்த நற்செய்தியிலே சொல்லுவார். அப்படி நீ குடும்பமாக இருக்கிறாய். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன். என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசித்து உன்னை மதிப்பேன் என்று கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கு நாங்கள் பிரமாணிக்கமாய் இருக்கிறோமா? சந்தேகம் இன்றைக்கு குடும்பத்தில் பெரிய பிரச்சனை அன்பானவர்களே. கணவன் மனைவியிலே சந்தேகம், மனைவி கணவனிலே சந்தேகம், பெற்றோர்கள் எவ்வளவு தூரத்துக்கு பிள்ளைகளை சந்தேகப்படுகிறார், பிள்ளைகள் பெற்றோர்களை சந்தேகப்படுகிறார்கள். இந்த உறவுகள் எல்லாம் இருக்கின்ற போது ஒரு கணவன் மனைவி எப்படி சந்தேகப்படுவது? என்னுடைய உயிராக உடலாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சந்தேகப்படுகின்ற எத்தனை மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். சந்தேகத்தினால் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றன. அந்த சந்தேகம் என்கின்ற பேய் ஒரு குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னால் குடும்ப உறவுகளை சீரழித்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் புனிதமாக்குகிறார் திருமணங்களை. திருமணங்கள் பீடத்திலே ஆரம்பிக்கப்படுகின்றன. ஆலயத்திலே ஒரு திருப்பீடத்திலே இந்த திருமணங்கள் உன்னதமான உறுதிப்பாட்டிலே நிலைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த குடும்ப திருமண அந்த அருட்சாதனத்துக்கு நாங்கள் புறம்பாக வாழவில்லையா? அன்பானவர்கள், இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம், ஆணையிட்டு கொண்டே இருப்போம். பொய் பேசுகின்றது சில பேருக்கு அது அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல வந்து கொண்டிருக்கும். ஒரு பொய்யை ஒரு உண்மையை மறைப்பதற்காக பல பொய்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். அதான் எங்களுடைய வாழ்க்கை முறை. இன்றைக்கு அவர்கள் சிந்தித்து பார்ப்போம் அன்பானவர்களை. எங்களுடைய பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அன்பானவர்களே, பல நேரங்களிலே நாங்கள் விரோதமாக நடந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழுகிறோமா என்பதை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் சிந்திப்போம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு அழகான நாள். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை புடமிட்டு பார்க்கின்ற ஒரு நாள். ஆண்டவருக்கு நான் விரோதமாக நடக்கிறேனா? கண்முன்னே இருக்கிற என்னுடைய அயலவன் அவர்களை நான் அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுவதெல்லாம் பொய்யான ஒரு கதை. நான் பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை அன்பு செய்து நேசித்து வாழுகிறேனா?
எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை நான் அன்பு செய்கிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட கணவனை நான் அன்பு செய்கிறேனா? ஆண்டவருடைய அன்பின் பிள்ளைகளாக ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை நான் அன்பு செய்கிறேனா? ஞானத்தோடும் அறிவோடும் என்னுடைய பிள்ளைகளை நான் வழி நடத்துகின்றேனா? இன்றைக்கு எத்தனை கேள்விகள் உங்களுடைய மனங்களிலே வருகிறது. பொய்யோடும் பொருளியோடும் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே சீரழித்து கொண்டே இருக்கிறேனா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவியா ஊனியல்வா என்று எங்களிடம் கேட்கிற போது பலர் நாங்கள் ஊனியல்வை விரும்புவோம். ஏன்னா ஊனியல்வு கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் உடலுக்கு அது மிக மகிழ்ச்சியாகவும் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் எங்களை சீரழித்து கொண்டிருக்கிற பாவத்தினுடைய கொடும் கனல் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு சிந்திப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல்வேறு விடயங்கள் எங்களோடு பேசி இருக்கிறார். நான் ஒரு உன்னதமான சிறப்பான மனுஷியாக நான் வாழ வேண்டும். ஆண்டவர் சுதந்திரத்தை எங்களுக்கு தருகிறார். அந்த சுதந்திரத்தை நாங்கள் பிழையாக பயன்படுத்தி கொள்ளாமல் இறை உறவின் மனிதர்களாக நாங்கள் வாழுவதற்கு அதே சுதந்திரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுவோம். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய இறை வார்த்தையை அழகாக நாங்கள் பிட்டு கேட்டிருக்கிறோம். இந்த வல்லமையின் கிருபைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வாழவும், இறை உறவின் பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் அமைத்து கொள்ளவும் தொடர்ந்தும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து செவிப்போம். ஆமென்.